நீங்க சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் தான் அந்த ஃப்ரெண்டு. இந்த கேரக்டர்லாம் நான் கேரக்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, நீ சொன்னதை கேட்டு தான்டா போய் சொன்னேன். பிரேக்கப் பண்ணிட்டாடா. சிச்சுவேஷனே வேற. நான் அட்வைஸ் பண்ணிலாம் இல்ல, நான் தான் உன்னை மாட்டியே விட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? ஜாலியா இருந்துச்சுடா அப்படி பண்றதுக்கு. எனக்கு உன்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு நினைச்சதுக்கு வந்து என்ன போய் இப்படி பிரிச்சு விட்டா? இல்ல நான் உன் ஃப்ரெண்டுன்றனாலதான் உன் லவ் பிரிச்சு விட்டேன். அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது, நீங்க 2 பேரும் அது கல்யாணம். எனக்கு செட் ஆகுது. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியுது. தெரியாது, ஏன்னா நீ இப்படியே இருக்க. அந்த பொண்ணு பண்ணி அந்த பொண்ணு இப்படி இல்ல, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்றத நாங்க எல்லாரும் இப்படி பாக்குறோம்ல, அப்ப தெரிஞ்சிரும்ல இது செட் ஆகாது, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா விளங்காது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க சுதியை லவ் பண்ணும்போது யாராவது வந்து உங்க 2 பேரும் செட் ஆகாது சொன்ன ஒத்துப்பியா? ஒருத்தர் சொன்னான், அதுக்கப்புறம் அவனே இல்ல, அதுக்கப்புறம் அவனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவனே தான் சொன்னான். அந்த மாதிரி எனக்கு பண்ணி தொலை வேண்டியதா? நீ இதை மட்டும் பண்ணி நீ தான் பிரிஞ்சுட்டீங்களா? ட்ரூ லவ்னா வந்து சேர்ந்தே இருக்கணும். அதான் இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். நான் பிரிஞ்சுத 3 லவ் பிரிச்சு விட்டுருக்கேன். ஜாலியா ஐயோ, ரொம்ப பிரிச்சு விட்டுருக்கியா? டைட்டில் அதனாலதான் ஆண் பாவம் பொல்லாத வச்சாங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. இவருக்கு வந்து கப்பல் பிடிச்சிருந்தா ஜோ ஸ்வீட் ஹார்ட்னு இருப்பாரு, பிடிக்கலன்னா ஆண் பாவம் பொல்லாத மாதிரி. கரெக்ட். உங்க லவ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு? இல்ல வேண்டாம், நம்மள சொல்லுங்க. இல்ல என்கிட்ட அந்த சர்வீஸ் இருக்கு. ஆமா, பிரிச்சு விடுவோம், மொத்தமா அழிச்சு விடுவோம். கரெக்ட்னு பட்டுச்சுன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு வேணா, என்ன வேணா பண்ணுவோம். நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க? ஆமா ஆமா, எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணா போவோம்.